ஆறு தூரமாக இருக்க மக்கள் குளத்துக்கு கூட போவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஏதோ எங்கேயோ போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்புவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, பைக்கில் ஏறி கிளம்புவாங்க. நாளைக்கு இப்படி தான் இருக்கும். தயவு செய்து இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற இன்னும் இந்த 5 மணி நேரத்தில் ஷேர் பண்ணி ஆகணும். எத்தனை 1000 பேருக்கு ஷேர் பண்ணுறீங்கன்னு தெரியல, எத்தனை பேரை நம்ம காப்பாற்ற போகிறோம்னு தெரியலை. தயவு செய்து நாளைக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த பைத்தியம் முடித்த மாதிரி அதில் நான் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்குறேன். தெளிவாக சிந்தனையோட மைண்டில் சேஃப்டி அப்படின்ற விஷயத்தை நினைப்பு வச்சிங்க. உயிர் ரொம்ப முக்கியம். சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்தாவே முட்டி தேஞ்சால் எவ்வளவு வேதனை படுறோம், வலிக்குது. யோசிச்சு பாருங்கள். கை கட்டாகி போகுது, கால் கட்டாகி போகுது, உயிர் துடிச்சு போகிறது எப்படி இருக்கும். மரண வேதனைன்றது, ஐயோ ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன். ஒரு பையன் 15 வயசுன்னு நினைக்கிறேன், போன வீடியோவில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். கொடுமை. அந்த அடிப்பட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதெல்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியல. தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நாளைக்கு பைக்கில் போகிறவங்க எச்சரிக்கையோடு மெதுவாக ஓட்டுங்க. டபுள்ஸ் வரைக்கும் போங்க, ட்ரிபிள்ஸு வேண்டாம். ட்ரிபிள்ஸ் போயே தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா தயவு செய்து மெதுவாக எவ்வளோக்கு உங்களால் ஓட்டணும், எவ்வளோ எச்சரிக்கை ஓட்டணும் அவ்வளோக்கு எச்சரிக்கை ஓட்டுங்க. நேற்று நான் பைக்கில் வந்துட்டு இருந்தேன், ஒருத்தரோட புட்டு சத்தம் அடிச்சு திரும்பி பார்த்தா 2 பசங்க செம்ம ஸ்பீடு, என்ன வேகம். அவர்கிட்ட சொன்னேன் நான், நடுவில் குறுக்கில் ஏதாவது ஒரு அனிமல், அதாவது ஆடோ நாயோ குறுக்க ஓடி வந்தேன்னா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டேன். என்ன செய்வாங்க, என்ன செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. பிரேக்கப் பிரேக் பண்ணுவாங்க. அந்த ரேஸ் பைக் கட்டாயமாக 2மே டிஸ்க் பிரேக், ஃப்ரண்ட்டு பேக்கு 2மே டிஸ்க் பிரேக்காக இருக்கும். வீல் 2 நின்றுடும், செகண்டில் நின்றுடும். ஆனால் வந்து ஸ்பீடு என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நாயோ ஆடோ ஓடி போயிடும். இல்லை அது மேலே ஏற்றிருந்தா கூட நாயோ ஆடோ தான். அந்த 2 பசங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த 2 பசங்களோட வயசு என்ன சிந்திச்சு பாருங்க. எத்தனை பேர் நம்ம இப்படி இருக்கோம், நம்ம உயிரோட விலை என்ன, நம்ம பின்னாடி உட்காந்துருக்கோம் உயிரோட விலை என்ன, நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, நமக்காக எத்தனை பேர் அன்பா இருக்கிறாங்க.